இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசியும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் எரேமியா 30ஆம் அதிகாரம் 19ஆம் திருவசனம். இனி அவர்கள் சிறுமையுற மாட்டார்கள். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் புனித ஜான் மரிய வியானி மறைப்பணியாளரிடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஒரு நிமிடம் ஜெபித்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. இன்று ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறை இயேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும். தங்களுக்கு நெருக்கமானவர்களின் பிரிவால் வாடும் நபர்களையும் இறை இயேசுவின் வியாகுல அன்னையின் ஆறுதல் போர்வையாய் மூட வேண்டுமாய் மனமாற ஜெபிக்கின்றேன். நண்பர்களே, எப்படி இருக்கின்றீர்கள்? உடல் நலம், மனநலம், வீட்டு காரியம், வேலை காரியம் எல்லாம் எப்படி போய்கொண்டிருக்கின்றது? நம் ரோசரி பிரேயர்ஸ் குடும்பத்தார் அனைவருக்காகவும் தவறாமல் நான் தினமும் ஜெபிக்கின்றேன். ஜெபமாலைகளை ஏறெடுக்கின்றேன். நம் சேனலில் நாம் ஒவ்வொரு நாளும் தியானிக்கும் வசனங்கள் அன்றைய நாள் திருப்பலியில் இருந்து முதல் வாசகம் மற்றும் நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்ட வாசகங்கள்தான். இதை நீங்கள் கேட்பதன் மூலம், அதன் விளக்கத்தை தியானிப்பதன் மூலம் நிச்சயம் ஒரு திருப்பலி கண்ட அனுபவத்தையும் ஆசிர்வாதங்களையும் பெறுவீர்கள். சரி நண்பர்களே, இன்று ஆண்டவர் இயேசு நமக்கு என்ன புத்தி சொல்ல விரும்புகிறார் பார்க்கலாமா? அதிகம் பேசாதவனை உலகம் அதிகம் விரும்புகிறது. அளந்து பேசுபவனை அதிகம் மதிக்கிறது. அதிகம் செயல்படுபவனையே கைகூப்பி தொழுகிறது. அறிவு நிறைந்த வாழ்க்கை அதிகமான வார்த்தைகளால் காட்டப்படுவது அல்ல, நல்ல செயல்களால் வெளிப்படுகிறது. இயேசு நம்மை வெறும் பேச்சாளர்களாக அல்ல நண்பர்களே, அவருடைய அன்பை செயல்களில் வாழ்ந்து காட்டும் சீடர்களாக அழைத்திருக்கிறார். அளவோடு பேசும் ஞானமும் தாழ்மையுடன் செயல்படும் மனமும் இயேசுவின் வாழ்விலேயே நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட சிறந்த பாடங்களாகும். நமது வார்த்தைகள் நம்பிக்கையை விதைக்கட்டும், ஆனால் நமது செயல்கள் அந்த நம்பிக்கையை உறுதிப்படுத்தட்டும். பிறருக்கு சேவை செய்யும் வாழ்க்கை அன்பை செயலாக்கும் வாழ்க்கை. இயேசுவின் மகிமையை உலகிற்கு வெளிப்படுத்தும். மனிதர்கள் நமது பேச்சை மறந்தாலும் நாம் அன்போடு செய்த செயல்களை மட்டும் என்றுமே மறக்க மாட்டார்கள். ஆகவே இன்று ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், தேவையில்லாமல் யாரிடமும் பேசாதீர்கள். உங்களால் முடிந்தால் நல்ல செயல்களை செய்துவிட்டு அதன் பலனை கூட எதிர்பார்க்காமல் போய்கொண்டே இருங்கள். அதிகம் நாம் பேசினால் நம் மரியாதையை நாம் இழக்க நேரிடும். இதைத்தான் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது. சிறு பிள்ளைகளே, வார்த்தையினாலோ நாவினாலோ அன்பு கூறாமல் செயலிலும் உண்மையிலும் அன்பு கூறுவோமாக என்று. உங்கள் வார்த்தைகள் ஞானத்தால் நிறைந்திருக்கட்டும், உங்கள் செயல்கள் இயேசுவின் அன்பை பிரதிபலிக்கட்டும். சரி நண்பர்களே, இன்றைய முதல் வாசகம் என்ன கூறுகிறது? காயப்படுத்திய அதே இறைவன் குணப்படுத்தவும் உனக்காக வருகிறார் என்று சொல்லுகிறது. முதலில் மக்கள் தங்கள் பாவங்களால் சிதைந்த வாழ்க்கையில் இருக்கிறார்கள். அவர்களுடைய காயம் ஆழமானது, யாராலும் குணப்படுத்த முடியாத நிலை. நண்பர்களும் கைவிட்டு விட்டார்கள், நம்பியவர்கள் விலகிவிட்டார்கள். எல்லாம் முடிந்துவிட்டது போல அன்று இஸ்ரவேல் மக்களுக்கு தெரிகிறது. ஆனால் அங்கேயே இறைவனின் குரல் ஒலிக்கிறது. நான் உங்களை மீண்டும் திரும்ப கொணர்வேன், உங்கள் இடிபாடுகளை மீண்டும் கட்டி எழுப்புவேன், உங்கள் அழுகையை மகிழ்ச்சியாக மாற்றுவேன். நீங்கள் என் மக்களாயிருப்பீர்கள், நான் உன் கடவுளாயிருப்பேன் என்று ஆண்டவர் பேசி அவர்களுக்கு மன மகிழ்ச்சியை தருகிறார். ஒரு வீடு புயலால் இடிந்து விழுந்துவிட்டது என்று வைத்துக் கொள்ளுங்களேன். பலர் வந்து அந்த வீட்டை பார்த்துவிட்டு, இதை இனி சரி செய்ய முடியாது, புது வீடுதான் கட்ட வேண்டும் என்று சொல்லிவிட்டு போய்விடலாம். ஆனால் அந்த வீட்டை கட்டிய ஒரிஜினல் பொறியாளர், இன்ஜினியர் வந்து பார்த்துவிட்டு அவர் மட்டும் இதை எப்படி மீண்டும் எழுப்புவது எனக்கு தெரியும் என்ற நம்பிக்கையோடு வேலையை தொடங்குவார். நம் வீட்டை கட்டிய இன்ஜினியர் யார்? நம் இயேசு. நாம் உடைந்து போய் இன்று நிற்கிறோம் என்றால்
நம் உள்ளத்தை, நம் குடும்பத்தை, நம் வேலையை, நம் கடன் பிரச்சனையை, நம் நோயை எப்படி சரி செய்வது என்று நம்மை உருவாக்கிய என்ஜினியராம் ஆண்டவர் இயேசுவுக்கு தெரியும். நண்பர்களே, சில நேரங்களில் நாம் நினைக்கிறோம், என் தவறுகள் அதிகம், என் வாழ்க்கையை இனி சரி செய்ய முடியாது, இனி என்னால் எதையும் மாற்ற முடியாது என்று. ஆனால் ஆண்டவர் இயேசு உங்களை பார்த்துதான் என்று சொல்லுகிறார். உன் காயத்தை பார்க்காதே என் மகளே, என் மகனே, உன்னை குணமாக்கும் என் கைகளை பார் என்று. இறைவன் இயேசு நம் கடந்த காலத்தை மட்டும் பார்க்கவில்லை, அவர் நமக்காக வைத்திருக்கும் புதிய எதிர்காலத்தை பார்க்கிறார். ஆகவே பயம் இல்லாமல் முன்னேறி செல்வோம் நண்பர்களே. சரி, இன்றைய நற்செய்தி என்ன கூறுகிறது? இயேசு நம் கைகளை விட நம் இதயத்தையே முதலில் பார்க்கிறாராம். உம் சீடர்கள் சாப்பிடுவதற்கு முன் கைகளை கழுவதில்லையே என்று மூதாதையரின் மரபை பற்றி பிறர் பேசுகின்றனர். அதற்கு இயேசு வெளிப்புற சடங்கில் எந்த பயனும் இல்லை என்று அவர்களுக்கு கற்றுத்தருகிறார். இயேசு அவருடைய கவனத்தை இதயத்தை நோக்கி திருப்புகிறார். வாய்க்குள் செல்வது மனிதனை தீட்டுப்படுத்தாது, உன் வாயிலிருந்து வெளியே வருவதுதான் மனிதனை தீட்டுப்படுத்தும் என்று. ஆம் நண்பர்களே, நாம் எவ்வளவோ கடுமையான வார்த்தைகளை யோசிக்காமல் பேசிவிடுகிறோம். அது பிறருடைய மனதை குத்தி கிழிக்கும், காயப்படுத்தும், ரணமாக்கும் என்று நாம் யோசிப்பதே இல்லை. ஆனால் நம்மிடம் மட்டும் எல்லோரும் ஆசையாய், பாசமாய், வெறுப்பில்லாமல் பேச வேண்டும், அரவணைத்துக் கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். அது எப்படி சாத்தியமாகும்? எப்படி நியாயமாகும்? சொல்லுங்கள். ஒரு கண்ணாடி குவளையின் வெளிப்புறம் மிகவும் பளபளப்பாக இருக்கலாம், ஆனால் அதன் உள்ளே அழுக்கும் கெட்டுப்போன திங்ஸும் இருந்தால் அதில் பயன் என்ன சொல்லுங்கள்? வெளியில் நாம் அழகான ஆடையை அணிந்திருக்கலாம், நல்ல பணத்தோடும் பதவியோடும் படிப்போடும் வாழலாம். ஆனால் உங்கள் இதயத்தில் இருந்து புறப்படும் வார்த்தைகள், அதில் மரியாதை இருக்கிறதா, அதில் அன்பு இருக்கிறதா என்பதுதான் முக்கியமாம். இதயத்தில் மன்னிப்பு இல்லாமல், பாசம் இல்லாமல், நேர்மை இல்லாமல் நம் ஆன்மா தூய்மையாக இருக்க முடியாது நண்பர்களே. நம் வார்த்தை, அதுதான் நமக்கு உயிர் கொடுக்கிறது. ஆகவே நம் வாயிலிருந்து வெளிவரும் ஒவ்வொரு வார்த்தையையும் நாம் கவனமாக பிரயோகிக்க வேண்டும். யாரையும் நம் வார்த்தை காயப்படுத்திவிடவே கூடாது என்பதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு என்றுமே வெளிப்புற தோற்றத்தை பார்ப்பதில்லை, உங்கள் வாயின் வார்த்தைகளைத்தான் பார்க்கிறார். ஆகவே இனி அது சிறியவர்களோ பெரியவர்களோ யாரிடம் பேசினாலும், உங்களை விட திறமையில், வசதியில், படிப்பில் குறைந்தவர்களாக இருந்தாலும் சரி, அன்போடும் மரியாதையோடும் பேசுங்கள். அதைத்தான் ஆண்டவர் இயேசு விரும்புகிறார். இப்படி மட்டும் நாம் வாழ்ந்துவிட்டால் பல பிரச்சனைகளை நம் குடும்பத்திலும் பணியிடத்திலும் தவிர்த்து விடலாம் நண்பர்களே. சரி, இன்றைய திருப்பாடல் வழி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, சீயோனை கட்டி எழுப்பி மாட்சியுடன் திகழ்த்துகின்றீரே, என் வாழ்க்கையையும் கட்டி எழுப்புவீர் என்று ஜெபிக்கின்றேன். வேற்றினத்தார் ஆண்டவரின் பெயருக்கு அஞ்சுவர், பூவுலகின் மன்னர் யாவரும் அவரது மாட்சியை கண்டு மருள்வர். ஏனெனில் ஆண்டவர் சீயோனை கட்டி எழுப்புவார். ஆண்டவரே இயேசுவே, நீர் சீயோனை கட்டி எழுப்புவது போல என் வாழ்க்கையையும் என் பிள்ளைகள் வாழ்க்கையையும் கட்டி எழுப்பும்படியாய், காப்பாற்றும்படியாய், உயர்த்தி ஒரு கோட்டையை போல நிறுத்தும்படியாய் ஜெபிக்கின்றேன். அங்கு அவர் தம் மாட்சியுடன் திகழ்வார். திக்கற்றவர்களின் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார். அவர்களின் மன்றாட்டை அவமதிக்க மாட்டார். இயேசுவே ஆண்டவரே, திக்கற்றவர்களாகிய எங்களின் வேண்டுதலுக்கு நீர் செவி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கின்றேன். எங்கள் மன்றாட்டை நீர் ஒரு நாளும் அவமதிப்பதில்லை. சிறியவர்களாகிய எங்கள் மன்றாட்டையும் நீர் செவி கொடுத்து கேட்கிறீர், அதற்கு பதில் தருகிறீர். நன்றி இயேசுவே. இனி வரவிருக்கும் தலைமுறைக்கென இது எழுதி வைக்கப்படப்படும். படைக்கப்பட்டு விருக்கும் மக்கள் ஆண்டவரை புகழட்டும். ஆண்டவர் தம் மேல் உலகத்தினின்று கீழே நோக்கினார், அவர் விண்ணுலகினின்று வையத்தை கண்ணோக்கினார். ஆண்டவரே இயேசுவே, நீர் விண்ணுலகத்தில் இன்று எங்களை கண்ணோக்கி பார்க்கும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்கள் தலைமுறையை ஆசிர்வதியும். சிறைப்பட்டும் புலம்பலோடும் இருக்கும் எங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியும் ஆரவாரமும் நிறைந்ததாய் மாற்றும். உம் அடியாரின் பிள்ளைகளை பாதுகாப்புடன் வாழ வையும். எங்களின் வழிமரபினர் உமது திருமுன் ஒவ்வொரு நாளும் நிலைத்திருக்கும்படி ஜெபிக்கின்றோம் இயேசுவே. ஆண்டவரின் பெயர் போற்றப்படட்டும். எருசலேமில் அவர் தம் புகழ் அறிவிக்கப்படட்டும்.
என் நாவிலும் என் குடும்பத்திலும் ஒவ்வொரு நாளும் உமது புகழும் பாடலும் ஒலிக்கும்படியாய் ஜெபிக்கின்றேன் இயேசுவே. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.